இப்போ பிடிச்சிருக்குன்றியா இல்லை பிடிக்கலன்றியா? என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்போ தாண்டி ஆஃபீஸில் வந்துட்டு இருக்கேன். ஏன்டி இப்போ நீ டார்ச்சர் பண்ணுற? கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ. ஐயோ கண்டக்டரு, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டிரைவர் சரியான போதை போட்டு மினி பஸ்ஸை கொண்டு போய் பாலத்துக்குள்ள போட்டு கவுத்தி விட்டான். தண்ணியை போடாதீங்கன்னா கேட்குறீங்களாயா? அதை நீ சொல்கிற. ஆனால் இந்த டிரைவர் கட்டிக்காரண்டி ஜம்ப் பண்ணி தப்பிச்சு விட்டான். பாவம் இந்த கண்டக்டர் போயிட்டான், சேர்த்து போயிட்டான். ஏய், என்ன பேசுகிற? கண்டக்டர் செத்துறான், டிரைவர் செத்தான். வாயை மூடிட்டு வா, இல்லை இருட்டில் இறக்கி விட்டா நாய்க்கு அடிச்சு செத்து போவேன். யோ, நீ ஏன் தண்ணி அடிச்சிட்டு இருக்க? டேய், கொண்டாடி ஊருக்கு போயிட்டாடா. என்னது? அப்படியா? என்ன இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை இவ்வளோ லேட்டாக சொல்லிக்கிருக்க? சீக்கிரமாக சொன்னால் மட்டும் நீ என்ன பண்ண போகிற? ஆமாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போனால் உனக்கு என்னடா சந்தோஷம்? ஆமாம், இல்லைன்னா அந்த பிள்ளை உன் கூட சண்டை போடுறது என்ன சொல்லி எண்ணெயில் கழுத்துறப்ப குடுறாத குடுறா. குடி. ஏய் ஏய், யாரா நீங்க? என்ன கிரி பிடிச்சிச்சையா? 2 செகண்ட்ல ஆம்பளையார் பொம்பளையார் தெரியாமல் போயிருப்பீங்க. என்னையா பண்ணுறீங்க இந்நேரத்தில்? யாரையா நீங்கள்? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுதான் ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு நரோட்லையா சார் நிற்பீங்க? ஏறுங்க. யாரா அவங்க? யோ மாமா, வண்டி அடியா? பார்த்துக்க, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன சார், கடைசி ட்ரிப் வரும்போது 4 பேர் கார் ரிப்பேர்னு சொல்லி ஏறினாங்க சார். அவங்களே திடீர்னு ரத்த காயத்தோட பயங்கரமாக வந்து நிற்கிறாங்க சார். பயந்துட்டேன் சார். பேய் ஒன்றுமா சொல்லி ஏற்றிட்டேன் சார். நீங்கள் தான் கொஞ்சம் விசாரிக்கணும் சார். யோ, இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்து 7 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே 4-5 பேர் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு அப்படி என்னதான் ஏன் நடக்குது உங்கள் ஊரில்? சார், இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியோட 4 பேர் இறந்துட்டாங்க சார். அப்பப்போ ஜனங்க கணக்கு தெரியதான் பேசிக்கிறாங்க சார். ஆனால் நான் பார்த்ததில்ல சார். சார், எங்கள் ஊருக்கு என்ன கரை முடிச்சா தெரியல. பாவம் எல்லாம் கிறுக்கு பிடிச்சி அலையிறாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். எல்லா ஊர்ல இருந்தா குடிக்கிறாங்க. அது என்ன உங்க ஊர்ல குடிச்சவங்க கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியுமா? நானும் அதே பஸ்ஸுக்குள்ள தான் இருந்தேன். யாரும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அவங்களா வண்டி நிறுத்துறாங்க, அவங்களா பேசிக்கிறாங்க, அவங்களா சிரிச்சுக்கிறாங்க. தண்ணியை போட்டு ஓட்டுருக்காங்க சார். என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க சார். சொல்லுமா ஊது. ஒன்றும் யோ ஏட்டு, இது நான் பார்த்து பேசி அனுப்பியா? சார் சார் சார், நான் தான் ஊர் நிலைமை சொன்னேன்ல சார். நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வருவார். எதுக்கு சார் இப்போ தேவையில்லாமல் வெளியே போயின்னு இருக்கீங்க? வேணாம் சார். யோ போயா, பார்த்துக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், போயா. என்னத்தை தான் பார்த்து தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. இந்த ஊரில் நம்மள மென்டல் ஆக்கிட்டு வானுங்க போல இருக்குது. டேய், யாரா தம்பி நீ? இந்த நேரத்தில் என்னடா பண்ணுற? இல்லை சார், என் நாய்க்குட்டி ஓடி போச்சு. அது தேட வந்தேன். திரும்பி போகிற வழியை மறந்துட்டேன். என்னை வீட்டில் விட்டுறீங்களா சார்? சரி வா, ஏறு. டேய், ஏற்கனவே உங்கள் ஊரில் பேயை பார்த்தேன், பிசாசா பார்த்தேன்னு நினைக்கிறானுங்க. நீ வேற. இனிமேல் இந்த மாதிரி ராத்திரியில் வந்தேன்னா உங்கள் அப்பா அம்மா கூட வா. என்ன? டேய் டேய் சார், இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியோட 4 பேர் இறந்துட்டாங்க. ஜனங்க கணக்கு அவங்களே தெரியதான் திடீர்னு ரத்த பேசிக்கிறாங்க. காயத்தோட பயங்கரமாக வந்து நிற்கிறாங்க. பயந்துட்டேன் சார். பேய் ஒன்றுமா சொல்லி ஏற்றிட்டேன். அது என்ன உங்கள் ஊரில் குடிச்சவங்க கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியுமா?
தண்ணி அடிச்சிருக்கீங்களா அங்கிள்?